வணக்கம். இயற்கைக்கு நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பற்றி நம்ம நன்றி சொல்லும்போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஆங்கருக்கு நன்றி. என்னம்மா இப்படிலாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் இதுக்கு நான் பொறுப்பில்லை, நான் எந்த மேனிப்புலேஷனும் பண்ணலை, அவங்களா தான் சொன்னாங்க. அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். நீ உட்காரலாமா? என் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். இந்த சக்தி சாருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவார். அப்புறம் திங்க் மியூசிக்கில் சந்தோஷ்னு இருக்கார், அவர் வரலையா? அவர் வந்தாலும் அதே நிலைமை தான். எல்லாத்தையுமே அவருக்கு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி அப்படின்னு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ஸோ ஏன்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள். ஸோ அப்படி தான் எனக்கு நீங்கள் அறிமுகமானீங்க. அந்த மேடையில் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள், படத்துடைய மெயின் பிஆர் நீங்களும் சந்தோஷம்தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முன் வந்த 2D சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த். ஸோ பிக் தேங்க்ஸ் டு 2D அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ராஜசேகர் பாண்டியன், த எவர் ஸ்மைலிங் மேன், எப்போவுமே சிரிச்சமுகமாக இருப்பார். அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாரோடைய பாஸாக வருவார். அவருக்கு ஒரு 25 லட்சத்தை அப்படி எடுத்து கொடுப்பார்ல, அவர் தான் வருவார். ஸோ சார் நாங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஆமாம். ஸோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் சார். நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருவீங்களே, நான் மீட் கூட பண்ண வேண்டாம். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, அவர் தான் ராஜசேகர பாண்டியன். அடுத்து பேசுவார், அப்போ பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் மெய்யழகன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற பணத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ யா. அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம் டெர்மினல். பார்க்கும்போது அதில் டாம் ஹேங்க்ஸ் மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்த்து முடிஞ்சதும் அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும் ஒரு இமோஷ்னலாக. ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது. ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் நமக்கு கிடைச்ச டெர்மினல். அண்ட் நம்ம தமிழகத்தின் டாம் ஹேங்க்ஸ் இஸ் கார்த்தி. சீரியஸ்லி அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்புகிற விதமாக நீங்கள் கொண்டு சேர்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமா எல்லாருக்குமே அது கொஞ்சம் ரொம்ப நல்லவனாக இருக்கானே, ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம், இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக யூ ஹவ் ப்ரூவ்ட் இட் டு அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் கார்த்தி. அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு 4-5 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ். அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார், இப்படி தான் பேசுவார், இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த கிச்சன் சீன் when I watched it in the theater எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது அந்த கேரக்டரை முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை கொண்டு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அருள். பல பேருக்கு பல பேர் நம்மளில் அருளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அருளை நம்மளில் சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்மளுடைய கண்ணன் சொல்ல சொன்னார். கண்ணனுக்கு நன்றி. என்னன்னா, அக்கா நீங்கள் ஒரு இக்க விட்டுட்டீங்க, 1 more அப்படின்னு கேட்பாரு. சே அப்படின்றத விட்டுட்டீங்க, 1 more அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர். அண்ட் மை டியர் அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுபா என்னென்னா, அவங்க 96லேயும் அவங்க தான் டிசைனர் இருக்கு. சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம் தான் எனக்கு பிரேம் சார் கொடுப்பாரு. ஸோ சார் இப்போ அவங்க ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காங்க, கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காங்க. தப்பாயிடும். ஸோ அதுதான் அடுத்த படத்தில் என்னுடைய காஸ்டியூம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் சீட் பண்ணிட்டேன். ரைட். தேங்க்யூ ஸோ மச் சுபா. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதால. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லாருமே அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகனை இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய நன்றி. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர்
மிஸ்டர் சி பிரேம்குமார். ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவரை சேடிஸ்ட்னு சொல்லிட்டேன். பெண்களை வந்து குறிப்பாக அழ வைப்பார் அப்படின்னு. ரொம்ப தப்பு. ஐ எம் சாரி. நீங்கள் பெண்களை மட்டும் இல்லை, ஆண்களையும் சேர்த்து அழ வைப்பீங்க. மெய்யழகன் மூலமாக எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு சார். யூஆர் அமேசிங், கிரேட். ஸோ எங்கள் அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன், ரசித்தேன். நானும் சேடிஸ்ட்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்திலேயே அது வந்து பெண்கள்னால் வல்னரபிளாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், அழலாம். பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்மைக்கு அது வந்து சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்குது, ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துட்டு வரும். அதுக்கு மெய்யழகன் பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜின்றது எல்லாருலேயுமே இருக்குது. இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது, ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது. பெண்ணில் இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த சில வருடங்களாக பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க. ஆனால் ஆணில் இருக்கிற இந்த பெண்மையை வந்து எங்கேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது, பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங். அது வந்து அந்த பெண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இயற்கையான ஒன்று. பெண்ணில் ஆண் இருக்கிறதும் ஆணில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று. ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி. நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மழை பெய்யுது சார். ஆமாம், வீட்டை விட்டு கிளம்பும்போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பிரேம் சாருக்கும் மழைக்கும் அப்படியே ஒரு கனெக்ஷன். ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது, இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்லேயும் மழை பெய்யுது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.